நான் விழுப்புரத்தில் நகைத்தொழில் செய்கிறோம். சென்னையிலேருந்து அவங்க சேட்டுங்க தங்கம் கொடுப்பாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து ஆர்னமெண்ட்ஸாக செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு வழக்கமாக கொடுக்குறோம். இந்த வேலை 20 வருஷமாக செஞ்சிட்ருக்கோம். போன வாரம் வாங்கிட்டு வந்து எல்லாம் இது பண்ணிட்டு கொடுத்தது. இன்றைக்கி நகையாக செஞ்சு எடுத்துகிட்டு போகும்போது ட்ரெயினில் ஏறி போகிறதுக்கு பெருமகோயில் தெரு வழியாக போனோம். அப்போ 5 பேர் கொண்டவங்க வண்டியில் வந்து என்னை இடிச்சிட்டு நான் சுதாரிச்சு எந்திரத்துக்குள்ளே என் பேக்கை பிடுங்கிட்டு இது பண்ணிட்டு போனாங்க. நான் வந்து பிடுங்க வரும்போது பேக்கை விடமாட்டேன்னு சொல்லும் போது வந்து கத்தியை காமிச்சு இது பண்ணி அட்டாக் பண்ண வந்தாங்க. நேராக பைக் எடுத்துக்கிட்டு அவங்க 5 பேர் முகமூடி கேப்லாம் போட்டிருந்தாங்க. அப்படியே இது பண்ணிட்டு போயிட்டாங்க சார். வண்டி நம்பரில் கச்சிப் கட்டியிருந்தாங்க. வண்டி நம்பர்லாம் எதுவும் பார்க்க முடியல. அந்த டைமில் பதட்டத்தில் எதுவுமே வேற எதுவும் பண்ண முடியல. எதுவும் இது பண்ணிட்டு எல்லாம் முகமூடி போட்டிருந்தாங்க. இது பண்ணிட்டு அதான் காவல்துறையில் புகார் கொடுக்க வந்திருக்கோம். அது 4 கிலோ 106 கிராம் சார். அது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறது. அது இது பண்ணிட்டு ஆமாம் எங்களே ஆர்னமெண்ட்ஸா அது கூட கேஷ் இருந்துச்சு 5.5 லட்சம். எங்களுக்கு சென்னையில் கொடுப்பாங்க. அதை நாங்கள் எடுத்து வந்து ஆர்னமெண்ட்ஸாக செஞ்சு செய்கிறது எல்லாமே இது பண்ணிட்டு எல்லாத்துக்குமே பில்லிங் இருக்குது, எல்லாமே இருக்குது சார். எல்லாம் இது பண்ணிட்டு எல்லாம் இது பண்ணிட்டு இதை காவல்துறை கண்டுபிடிச்சி கொடுக்கணும் சார். அது இன்னும் 6 கோடி சார். 6 கோடி வரும் சார். அதில் இது பண்ணிட்டு எங்கிட்ட ஒரு 20 நபர் வேலை செய்கிறாங்க. அவங்களாம் கொடுப்பாங்க. அதை எடுத்துன்னு போயிட்டு நம்ம இது எங்களோட தொழில் தான் சார். நாங்கள் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறோம், எல்லாமே ஐடி எல்லாமே பண்ணுறோம் சார். எல்லாம் கணக்கில் தான் இருக்குது. கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் சார். அதான் எல்லாம் இது பண்ணி ட்ரெஸ்வர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க சார். அது இன்னும் குழு அமைச்சு நான் இங்கே தான் இருக்கேன் காலையிலேருந்து. வெளியே வேறு என்ன நடக்குது எனக்கு தெரியல. நான் கொஞ்சம் ஐயா கிட்ட சொல்லியிருக்கேன், கொஞ்சம் சீக்கிரம் கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எங்கிட்ட இருக்க ஸ்டாப்பு கிட்ட எல்லார்கிட்டையும் தனித்தனியாக அவங்க கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க சார். உங்களுக்கு யார் மேலே சந்தேகம் இருக்கா சார்? எங்களுக்கு யார் மேலே சந்தேகம் இல்லை சார். ஏன்னா எங்கள் தொழிலில் பல பேர் வேலைக்கு வருவாங்க. அவங்க பாக்கி இருக்கும், தர வேண்டியது இருக்கும், பிடிச்சா செய்ய போகிறாங்க. ஏன்னா எங்கள் தொழிலில் மார்ஜின் ரொம்ப கம்மியாகி போச்சு. நமக்கு எது யார் விருப்பப்படுறாங்களோ அவங்க செய்வாங்க. இது வேல்யூ ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஜாக்கிரதையாக தான் போவோம், ஜாக்கிரதையாக தான் வருவோம். அது கொஞ்சம் யாரோ ஸ்கெட்ச் போட்டு பண்ணியிருக்காங்க சார். அது என்னன்னு தெரியல. அது காவல்துறை தான் கண்டுபிடிக்கணும். அது இல்லை, எனக்கு வெளியூர்லாம் எதுவும் சந்தேகம் இல்லை சார். எனக்கு பண்ணால் இங்கே தான் யாராவது இருக்கவங்க, லோக்கலில் இருக்கவங்க தான் பண்ணணும். ஏன்னா இங்கே இருக்கவங்க ஆச்சாரிங்க தான் அதிகம். அதனால் நம்ம யார் என்ன தொழில் பண்ணுறோம், எந்த டைம் போகிறோம் வரோன்றது எல்லாருக்குமே தெரியும் சார். நம்ம யாரையும் குறிப்பிட்டு சந்தேகம் இது பண்ண முடியாது. இது அவங்க காவல்துறை தான் இது பண்ணணும். இதுக்கு காரணம் வந்து நகையோட மதிப்பீடு, ரூபா மதிப்பீடு அதிகமாகிட்டதுனால இது ரொம்ப ஜாக்கிரதையாக தான் செய்தாகணும். இன்றைக்கி ஆச்சாரி எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. நகை செய்து கொடுத்து இதை வந்து மெயின்டைன் பண்ண முடியாமல் இன்றைக்கி தொழிலை விட்டு மாற்று தொழிலுக்கு நிறைய பேர் போயிட்டாங்க. இது மாதிரி இப்படி போயிட்டு இருக்கும்போது ரொம்ப இப்போ இந்த தங்கம் கூட இவருடைய சொந்த தங்கம் கிடையாது. சென்னையில் சேட்டு கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு வந்து செய்தி எடுத்துன்னு போய் அதில் கிராமுக்கு இவ்வளோ கூலியில் தான் இவங்க வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. இதுக்கு எத்தனை கிலோ கொடுத்தாங்கன்றது பில் முதல் கொண்டு எல்லாமே எங்கள் கையில் இருக்குது. அதனால் இதை வந்து காவல்துறை வந்து கொஞ்சம் நல்லா விரிவாக இதை செயல்படுத்தி பாதுகாப்பு கொடுக்கணும் எங்களை மாதிரி நகை தொழிலாளிங்க. இதுதான் எங்களுடைய ஒரு சின்ன கருத்து. நம்ம தான் அதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக மெயின்டைன் பண்ணணும். இருந்தாலும் நம்ம அதுக்காக வெளியிலேயே வராமல் இருக்க முடியாது இல்லையா? அதனால் நம்ம வந்து தான் ஆகணும். வரும்போது வந்து இதெல்லாம் எதிர்பார்க்காத ஒன்று நடக்கிறது. இதை வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அதனுடைய மதிப்பீடுனால வர்ற விளைவுகள் அவ்வளோதான். ஆக மொத்தம் இதில் வந்து லாபன்றது ரொம்ப 0% போய் எல்லாருமே போராட்டமாக தான் நகைத்தொழில் செய்துட்டு இருக்காங்க. இதுவே வேணான்னு சொல்லிட்டு மாற்று தொழிலுக்கு நிறைய பேர் போயிட்டாங்க. நான் அந்த தொழிலுக்கு இந்த தொழிலுன்ட்டு. அதனால் இது வந்து ரொம்ப உத்து பார்க்க வேண்டிய விஷயம். நல்ல ஒரு முடிவு காவல்துறை எடுக்கணுன்ட்டு நாங்கள் எதிர்பார்க்குறோம்.